ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். The Lord has helped us this far. 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11-13வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனோவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிறவைகளில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இல்லாமல் நாம் எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைகிறது. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. இயேசு நம்மோடு இருப்பாரானால் அது நிறைவான ஒரு வாழ்க்கை. அருமையானவுள்ள இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு இயேசு நம்மோடு இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதமாக அவர் வெற்றியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், பாதுகாப்பை தருகிறார், ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பெலிஸ்தருக்கு எதிரான யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அவர்களை தோல்விக்குள்ளாக்கியது. அது என்ன நம்பிக்கை என்றால், அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்கள் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். யுத்தம் அதிகரிக்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து நாம் யுத்தம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். தோற்று போனார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. அருமையானவர்களே, அவர்கள் செய்த காரியம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இல்லை. அவர்களோடு கூட அவர் வராது போனதினால் அவர்கள் யுத்தம் பண்ணியும் தோற்று போனார்கள். அவருடைய முயற்சி தோல்வியிலே முடிவடைந்தது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஏலி, அவர்தான் நியாயாதிபதியாக இருந்தார், ஆசாரியனாக இருந்தார். அவர் மரித்து போனார். அவருடைய 2 பிள்ளைகளும் யுத்தத்திலே மரித்து போனார்கள். கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. 20 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் மிகுந்த துக்கப்பட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். விசுவாசிகள் தாங்கள் சந்திக்கிற தோல்வி, நஷ்டம், பலவீனம், துன்பம், சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் என்ன குறை உண்டு என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்கு நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டுமே தவிர, நம்முடைய தோல்விக்கும் நஷ்டத்துக்கும் பலவீனத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் தேவன்தான் என்று நாம் ஒருபோதும் புலம்பக்கூடாது. அம்மருமையானவர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் அவர்களிடத்திலே குறையை வைத்துக் கொண்டு தேவனை குறை சொன்னார்கள். ஏலிக்கு அடுத்த நியாயாதிபதியாக தேவன் சாமுவேலை தெரிந்து கொண்டார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் அவர் செயல்பட்டார். இவர்தான் இஸ்ரவேலுடைய கடைசி நியாயாதிபதியாக இருந்தார். இந்த சாமுவேல் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலோடு பேச ஆண்டவர் ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, அவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய குறைகளை உணர்த்தக்கூடியவர்களாக உங்களை மறுபடியுமாக கர்த்தர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவன் ஆலோசனை சொன்னான். ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை அவன் அறிவுறுத்தினான். அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்களை விட்டு விலக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும் என்று சொன்னார்.
அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும்பொழுது கர்த்தர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, நம்பிக்கை இல்லாத அந்த மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இந்த சாமுவேல் மூலமாக அவங்களுக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். தேவப்பிள்ளை, இன்னைக்கு அநேக சூழ்நிலை வழியாக நாம் போகிறோம். பல நேரங்களில் நம்பிக்கையை இழந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் வசனத்தோடு கூட நம்மோடு பேசுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஆகவே 2 காரியங்களே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சாமுவேல் உணர்த்தினார். ஒன்று, prepare your heart, உங்கள் இருதயத்தை நேராக்குங்கள். அதாவது நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறீர்கள், தூரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடத்துக்கு திருப்புங்கள் என்று சொல்லி, கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தார். 2வது, அந்நிய தேவர்களை உங்களை விட்டு விலக்குங்கள், கூட்டாவே. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது தூக்கி எறிந்து ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புதல் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை அது குறைத்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே யார் ஒருவர் இப்படி வார்த்தையினால உணர்த்தப்படும் பொழுது மனம் திரும்புகிறார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டு விலகி ஆண்டவரிடத்துக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கி திருப்பி வருகிறார்களோ, அவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி வருகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார், உதவி செய்கிறார். இப்போது பாருங்கள், ஊழியக்காரர் விசுவாசிகள் அறிவுரை சொல்லும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். அது மனம் திரும்புதலுக்கு உதவி செய்கிறது. சாமுவேலுடைய அறிவுரைகள் இஸ்ரவேலர் மனம் திரும்ப அவர்களை ஊக்குவித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 2:37 முதல் 41 வரைக்கும் பரிசுத்த பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெறுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், ஒரு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 3000 பேராக இருந்தது என்று வாசிக்கிறோம். அருமையான அறிவுரை மிக முக்கியமானது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்பினார்கள். அதனுடைய விளைவு என்ன? அதுதான் மனம் திரும்புதல் என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் இது உலகத்தை நோக்கியோ, விக்கிரகத்தை நோக்கியோ, பொருளாசையை நோக்கியோ அல்லது சுயநலத்தை நோக்கியோ இருக்குமானால், நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தரிடமாய் திருப்பும் போது அதுதான் மனம் திரும்புதல் என்று வாசிக்கிறோம். மனம் திரும்புதல், மனம் திரும்பிய பிறகு நமக்கு கிடைப்பது விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சந்தோஷம் ஆகியவற்றை கர்த்தர் தருகிறார். 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இப்போ மனம் திரும்பினவன் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். மனம் திரும்பாதவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து நம்ம உயிர்த்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், உமக்கு பிரியமில்லாத காரியம், உம்மை வேதனைக்கு உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவன் கெஞ்சி கேட்பதை பார்க்கிறோம். மிஸ்பா 5வது வசனம், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். மிஸ்பா என்பது வாட்ச் டவர் என்று அர்த்தம், காவல் கோபுரம். ஆதியாகமம் 31:50 வாசிக்கிறோம். அங்கே லாபான் ஓடி வந்து தன்னை விட்டு போன யாக்கோபை சந்தித்து அவர்கள் அந்த மலையிலே
ஒருவரும் இல்லாத அந்த இடத்துல தேவனை சாட்சியாக வைத்து அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்கிறார்கள். தேவனே எனக்கும் உனக்கு சாட்சி என்று சொல்லி அந்த இடத்திற்கு மிஸ்பா என்று பெயர் வைத்தார்கள். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த இடத்திலே தான் இந்த மிஸ்பா இருக்கிறது. இது எருசலேமிலிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கிறது. கடல் மட்டத்துக்கு 2000 அடி உயரத்தில் இருக்கிறது. உயரமான ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல தான் இஸ்ரவேலர்களை இந்த சாமுவேல் கூட்டி சேர்க்கிறார். எதற்காக? மனம் திரும்பின மக்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடும்படி, அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க, விடுதலை கிடைக்கும்படி, சமாதானம் கிடைக்கும்படி அவர்களுக்காக வேண்டும்படிக்கு அவர் அன்போடு ஜனங்களை அழைத்தார். 6வது வசனம் சொல்றது, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்தார்கள். மனம் திரும்பினால் போதாது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவை அருமையானவர்களே, பாவத்தை குறித்து அநேகர் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இரக்கம் பெறுவோம் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்பினவர்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தனிநபரோ குடும்பமாகவோ சபையாகவோ அல்லது தேசமாகவோ சேர்ந்து தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அதனுடைய விளைவு என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறுகிறோம். பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம், சாத்தானிடமிருந்து வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது, வாயினால் நாம் அறிக்கை செய்யும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இஸ்ரவேலர் பாவ அறிக்கை செய்த இடம்தான் இந்த மிஸ்பா. யுத்தம் அறிவிக்கப்பட்ட இடம் இந்த மிஸ்பா. தேசத்தினுடைய சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தின இடம் இந்த மிஸ்பா. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் தேவ சந்நிதியில் வந்திருக்கிற இடம்தான் மிஸ்பா. நீங்கள் கர்த்தரை துதிக்கிற இடம், கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு இடம், அதுதான் மிஸ்பா. ஸோ கர்த்தர் பதில் கொடுத்தார். God answered him. 9வது வசனத்தை வாசிக்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். மறுமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நமக்கு நிச்சயமாக பதில் தருவார். மனம் திரும்பின, பாவ மன்னிப்பை பெற்ற, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்ற, ஆண்டவருக்காக வாழ்கிற அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் உங்களுக்கு பதில் செய்வார். 10வது வசனம் சொல்லுது, பெலிஸ்தர் இஸ்ரவேலர் மேலே யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். நாம் எப்பொழுது தேவனோடு ஒப்புரவாகிறோமோ அப்போது நிச்சயமாக சாத்தான் நமக்கு விரோதமாக போர் தொடுப்பான். நமக்கு விரோதமான தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மந்திரங்கள் இவைகள்லாம் கொண்டு செயல்படுவான். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு பயப்படாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் முன்பு போல இஸ்ரவேலர்களை ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் ஆரவாரத்தோடு ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் முறித்து ஓடினார்கள். அன்றைக்கு கர்த்தர் இல்லாமல் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்தபோது அவர்கள் எதிராளிகள் ஜெயித்து விட்டார்கள். ஆனால் இப்ப கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதினால் எதிராளிகள் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு இருந்தால் எந்த சாத்தானும், எந்த மனிதனும், எந்த அதிகாரம் உள்ளவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அருமையானவர்களே, கர்த்தருடைய உதவியை நாடின இஸ்ரவேலருக்கு ஆதரவாக தேவன் துணை நின்று யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள், சந்தோஷப்பட்டார்கள். 13வது வசனம் சொல்லுது, பெலிஸ்தர் இஸ்ரவேலின் எல்லைக்கே வராமல் போனார்கள். ஆகவே தேவன் சமாதானத்தை தந்தார். ஆகவே உன்னை எதிர்த்தவர்கள், உன்னோடு போராடினவர்களை
நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, உங்களோடு போராடுகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். 14வது வசனம் சொல்வது, இஸ்ரவேலர் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எந்தெந்த பட்டணங்கள் எல்லாம் அவர்கள் வெளிசிடத்தில் இழந்து போனார்களோ அந்த பட்டணங்கள் எல்லாம் திரும்ப அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், திரும்ப கட்டி கொண்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நீங்கள் இழந்து போன பலவீனத்தை மீண்டுமாக ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாக தந்து உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். உங்கள் நஷ்டங்களை லாபமாக மாற்றுவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆறுதலை தருவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார். ஆகவே விசுவாசிகள் அருமையானவர்களே, 15வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள், அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். ஆகவே சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவர்கள் தேவனை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய வழியில் நடந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக வாழ, ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை ஒப்புக் கொடுங்கள். எபனேசர் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் கேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டு, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே சாமுவேல் ஒரு கல் தூணை, ஒரு கல்லை நிறுத்தி அது ஒரு நினைவு சின்னமாக உண்டாக்கினது. ஆகவே தேவன் நமக்கு செய்த மகத்தான காரியங்களை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. அவைகளை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அனுதினமும் செய்கிற நன்மைகளை நாம் மறவாமல் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மேல் நோக்கி பாருங்கள், லுக் அப்வர்ட். உங்கள் வாழ்க்கையில் தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு இறங்கி வந்த உதவிகள், ஒத்தாசைகள், கிருபைகள், இவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்தான் ஆசீர்வாதத்தின் மூல காரணராக இருக்கிறார். 2வது, லுக் பேக்வர்ட். பின்னோக்கி பாருங்கள். கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த உதவிகளை, நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அருமையானவர்களே, உங்களை அவர் கைவிடவில்லையே, அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை தள்ளிவிடவில்லை. அவர் உங்களை நேசித்தார், போஷித்தார், காப்பாற்றினார், பாதுகாத்தார், வழிநடத்தி வந்தார், கண்ணின் மணி போல காத்தார், கழுகு போல சுமந்து வந்தார். இவைகளெல்லாம் நினைத்து நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள், நன்றி சொல்லுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை இம்மட்டும் உதவி செய்தார் என்றால் உங்களுக்கு வயது 40 என்ற 40 ஆண்டுகள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை 50 வயது இருந்தால் 50 வருடங்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். 60 வருடம் என்றால் 60 வருடங்கள் உதவி செய்திருக்கிறார். அதனால கர்த்தரை நீங்கள் மறவாதீர்கள். முன்னோக்கி பாருங்கள், லுக் ஃபார்வர்ட். இதுவரைக்கும் செய்ததை விட இனி மேலானவைகளை செய்வார் என்று நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, இதை காட்டிலும் மேலானவைகளை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய உதவிக்காக நீங்கள் காத்திருங்கள். அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியை தருவார், சமாதானத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், உயிர் மீட்சியை தருவார். இது எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த நல்ல கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இதை நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்ற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. நாங்கள் எப்போதும் நாங்கள் உம்மோடு பிள்ளைகளாக உண்மையே சார்ந்து உம்மை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவரீர் அவர்கள் உம்மோடு நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நீர் அவளோடு கூட இருந்து நீர் தருகிற வெற்றி, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், பலன், ஜீவன் இவைகளெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட இருந்து அவரை மகிமைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற, உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்க அவர்களுக்கு கிருபை செய்தார். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.